அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த கதை முழுக்க AI ஆல் வடிவமைக்கப்பட்டது. இது 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து சிவபக்தியில் ஊறி திருவாசகம் என்னும் தேனை நமக்கு புத்தகம் வாயிலாக கொடுத்து நமது பிறப்பின் நோக்கத்தையும் சிவபக்தியின் தத்துவத்தையும் உலகுக்கு விளக்கி கூறிய மாணிக்கவாசகர் என்னும் மகா அவதாரத்தின் வரலாற்று கதையாகும். மணிவாசகர், மணிமொழியார், திருவாதவூரர், ஆளுடைய அடிகள் முதலிய பல பெயர்களால் வழங்கப்படுபவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் குறிப்பு: நாடு பாண்டிய நாடு. பிறந்த ஊர் திருவாதவூர். இயற்பெயர் வாதவூரர். பாடிய திருமுறை 8ஆம் திருமுறை. பாடிய நூல்கள் திருவாசகம், திருக்கோவையார். மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டில் வைகையாறு பாயும் வாதவூரில் அந்தணர் குலத்தில் பிறந்தார். அவரது தாய் தந்தையர் அவருக்கு வாதவூரன் என்று பெயரிட்டு அழைத்தனர். வாதவூரர் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்று குறைவற்ற அறிவுடன் விளங்கினார். 16 வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழ் நாடெங்கும் பரவியது. அவரது புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தமது மந்திரிகளுக்கெல்லாம் அவரை தலைவன் ஆக்கினான். வாதவூரரும் யாவரும் மகிழுமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வந்தார். அவரது சேவையைக் கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தான். இவ்வாறு சில காலம் கழிந்த பின்னர் ஞான நூல்களை கற்றுணர்ந்த பிரமராயரின் மனத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நிரந்தரமில்லாத இவ்வுலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய்யென்றும் அவருக்கு தோன்றியது. அது முதல் வாதவூரடிகள் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய முயற்சியை தீவிரமாக செய்து வந்தார். அறிஞர்களுடன் கலந்து வேதாகமங்களின் பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து நன்னெறியை அறிந்து கொள்ள முயன்றார். கடைசியில் கடவுளை கல்வி கேள்விகளால் காண முடியாது என்றும் நம்மை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்ப்பிப்பவன் ஞான குருவே என்றும் சிந்தை தெளிவு பெற்றார். அதனால் அந்த ஞான குருவை தேடி பல இடங்களுக்கு பயணித்தார். அப்போது ஒரு நாள் சோழ நாட்டைச் சேர்ந்த கீழ்க்கடற்கரைக்கு சென்று மேன்மை பொருந்திய குதிரைகளை வாங்கி வரும்படி பிரமராயருக்கு கட்டளையிட்டான் பாண்டிய மன்னன். வாதவூரரும் அத்தகைய குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டு திருப்பெருந்துறை என்னும் பதியை சென்றடைந்தார். வாரவூரடிகளுடைய அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள கருணை கூர்ந்து ஓர் அந்தணர் வடிவத்தோடு அடியவர்கள் பலர் சூழ திருப்பெருந்துறையில் கோயிலுக்கருகில் ஒரு குருந்த மரத்தடியில் எழுந்தருளியிருந்தான். குறுந்தடியில் எழுந்தருளியிருந்த சிவகுருவைக் கண்ட மாணிக்கவாசகர் பேருவகை பொங்க அப்பெரியவரின் அருகில் சென்று அடி பணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டினார். அவரை ஆட்கொள்ளும் பொருட்டே அங்கு எழுந்தருளியிருந்த ஆண்டவனும் அருட்கண்ணால் நோக்கி அருகே அழைத்து ஞானோபதேசம் செய்தான். இறைவன் தான் உபதேசித்த அருள் மொழியால் வாதவூரரை பரிசுத்தப்படுத்தி பரிபூரண ஞானத்தையும் அருளினான். ஈசனின் அருள் பெற்று உய்ந்த வாதவூரரும் தொழுத கையும் அழுத கண்ணும் உடையவராக பெருமானை பலமுறை வலம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆபரணங்களையும் விலை உயர்ந்த உடைகளையும் களைந்து கோவண உடை தரித்தார். அப்போது வாதவூரருக்கு தம்மை அறியாமலேயே இறைவனை பாட வேண்டும் என்னும் எண்ணம் எழுந்தது. அவர் உடனே பழுதிலா சொற்களால் பரமனை பாடினார். அவரது பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்க வாசகன் என்னும் திருநாமத்தை அவருக்கு தந்தான். அதோடு அவரை சில நாள் திருப்பெருந்துறையிலேயே தங்கித் முழுமை பெறாமல் இருக்கும் கோவிலை கட்டி திருப்பணி செய்யவும் கட்டளையிட்டு மறைந்தருளினான். சிவபெருமான் மறைந்ததைக் கண்ட மாணிக்கவாசகர் தாயை பிரிந்த சேய்போல் பெருந்துயரில் ஆழ்ந்தார். அப்போது அவரோடு வந்திருந்த அரசனின் வேலையாட்கள் அவர் குதிரை வாங்க வந்த பணியை நினைவுபடுத்தினர். அவரும் குதிரைகளை ஒரு மாதத்திற்குள் அனுப்பி வைப்பதாக அரசனிடம் அறிவிக்கச் சொன்னார். அவ்வேலையாட்களும் அவ்வாறே அரசனிடம் அறிவிக்க அது கேட்டு மனம் சலித்த பாண்டியன் மாணிக்கவாசகர் சொல்லி அனுப்பிய நாளை எதிர்பார்த்திருந்தான். மாணிக்கவாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளை எல்லாம் திருப்பெருந்துறை கோயில் திருப்பணிக்காகச் செலவு செய்து வந்தார். அப்போது வாதவூரர் சொல்லி அனுப்பி ஒரு மாதம் கழிந்தும் குதிரைகள் வந்து சேராததைக் கண்டு வெகுண்ட பாண்டிய மன்னன் கடுமையான வார்த்தைகளை எழுதி அவருக்கு ஓலை அனுப்பி கேட்டான். அந்த ஓலையை கண்ட வாதவூரர் இறைவனிடத்தில் முறையிட்டார். ஈசன் அன்றிரவு அவர் கனவில் வந்து நாமே நல்ல குதிரைகளுடன் வருகிறோம். நீ முன்னர் சென்று ஆவணி மாதம் மூல நாளில் குதிரைகள் வந்து சேரும் என்று கூறுவாயாக என்று அறிவித்து மறைந்தான். மாணிக்கவாசகரும் அவ்வாறே பாண்டிய மன்னனிடம் சென்று கூறினார். பாண்டிய மன்னனும் தான் ஓலை எழுதி அனுப்பியதற்கு மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் வரவேற்றான். பின்னர் அம்மன்னன் பெருந்துறையில் குதிரைகள் இருக்கின்றனவா என்று அறிந்து வர தனது தூதுவரை அங்கு அனுப்பினான். தூதுவர்களும் பெருந்துறையில் எங்கு தேடியும் குதிரைகள் இல்லாததால் திரும்பி வந்து மன்னனுக்கு அதை அறிவித்தார்கள்.
அதை கேட்டு சினம் கொண்ட அரசன் மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தினான். அந்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல் மாணிக்கவாசகர் இறைவனிடம் முறையிட்டார். அவர் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவரை சிறையிலிருந்து நீக்க திருவுள்ளம் கொண்டான். பிரமராயருக்கு முன்னர் அறிவித்த வண்ணம் குதிரைகளை கொண்டுவர எண்ணம் கொண்டு நரிகளையெல்லாம் குதிரைகளாக்கினான் இறைவன். அக்குதிரை கூட்டம் வருவதை அறிந்த அரசன் தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்து வாதவூரரை சிறையிலிருந்து விடுவித்து அரண்மனைக்கு வரும்படி அழைத்தான். பிறகு அரசனுடைய வேலைக்காரர்கள் குதிரைகளை கொண்டு போய் கட்டுத்தறிகளில் கட்டினார்கள். அன்று இரவில் இறைவன் திருவிளையாட்டால் குதிரைகள் எல்லாம் முன்போல் நரிகளாக மாறின. கட்டுத்தறியிலிருந்து விடுவித்து கொண்டு வீதிதோறும் ஓடின. இதை அறிந்த குதிரை வீரர்கள் அரசனிடம் சென்று தெரிவித்தார்கள். அது கேட்ட பாண்டியன் சினம் கொண்டு வாதவூரரை வரவழைத்து மாயச்செய்கைகள் செய்ததற்காக அவரை தண்டித்து மீண்டும் சிறையில் அடைத்தான். ஈசனும் தனது அடியவருக்கு நேர்ந்த தீங்கினை கண்டு அவரது துன்பத்தை நீக்கி பாண்டியனுக்கும் பாடம் புகட்டுவதற்காக வைகை ஆற்றில் வெள்ளம் பெருகும் படி செய்தான். ஆற்று நீர் பெருகுவதைக் கண்ட அரசன் அதற்கு அணை போட்டு நிறுத்துமாறு தன் அமைச்சர்களுக்கு ஆணையிட்டான். அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் அனைவரும் வந்து வைகை காற்றில் அணை வேண்டுமென்று அறிவித்தார்கள். அப்போது பிட்டு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தும் வந்தி என்னும் பெயருள்ள ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் சிவபெருமானிடம் வேண்டினாள். வந்தியின் வேண்டுதலுக்கு இறங்கிய இறைவன் தானே கூலியாளாக வேடம் தரித்து வந்தான். வந்தியின் பிட்டை தனக்கு கூலியாக கேட்டு பெற்றுக்கொண்டு அவள் பொருட்டு கரையை அடைக்க கிளம்பினான். கரையை அடைக்க வந்த ஈசன் மண்ணை வெட்டி கூடையில் இட்டு கூத்தாடி இசைபாடி திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தான். அதனால் வந்தியின் கரை மட்டும் அடைபடாமல் இருந்தது. அதனால் கோபம் கொண்ட பாண்டியன் தன் கையில் இருந்த பொற்பிரம்பினால் வந்தியின் கூலியாளாய் வந்த சிவபெருமானுடைய முதுகில் அடித்தான். அப்போது இறைவன் தன் தலைமேல் இருந்த கூடையை கரை உடைப்பில் எரிந்து மறைந்தான். அந்த கரை மலை போல் உயர்ந்தது. அதே கணத்திலேயே எம்பெருமான் மீது பட்ட அடி எல்லா உயிர்கள் மீதும் பட்டது. தான் அடித்த அடி தன் மீதும் பட்டதைக் கண்டு திகைத்திருந்த பாண்டியனுக்கு அவன் செய்த குற்றத்தை உணர்த்தும்படி சிவபெருமான் அசரீரியாக வந்து இவ்வாறு மொழிந்தான். பாண்டியனே, நீ கொடுத்தனுப்பிய பொருளை எல்லாம் நமக்காகவே செலவிட்டார் வாதவூரர். நீ பரிகளை தரும்படி மாணிக்கவாசகரை வருத்தியதால் தான் நாம் நரிகளை பரிகளாக்கி மீண்டும் அவற்றை நரிகளாக்கினோம். வைகை ஆற்றையும் பெருகச் செய்தோம். இனியாவது மாணிக்கவாசகரின் பெருமையை அறிந்து வாழ்வாயாக. இறைவன் இவ்வாறு மொழிந்ததும் அரசன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மாணிக்கவாசகரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். அரசனை மன்னித்து விடை பெற்ற வாதவூர் அடிகள் தவவேடம் தாங்கி திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளினார். திருப்பெருந்துறையில் சில காலம் இறைப்பணி செய்தருளிய மாணிக்கவாசகர் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள பிற தலங்களையும் வணங்கி வழிபட்டார். பின்னர் சிதம்பரத்தை அடைந்து சபாபதியை வணங்கி பரமனுக்கு பாமாலைகள் பல சூட்டி வந்தார். இவ்வாறு அருள் புரிந்து மாணிக்கவாசகர் சிதம்பரத்தில் எழுந்தருளியிருந்தபோது ஒருநாள் தில்லை எம்பெருமான் வேதியர் உருக்கொண்டு அவர் முன் தோன்றி அவரை திருவாசகம் அருளிச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். வாதவூரரும் அதற்கிசைந்து பாடல்களை மொழிய அந்த பாடல்களை எல்லாம் அம்பலவாணர் தம் திருக்கரத்தால் ஏட்டில் எழுதி கொண்டு சென்றான். அவ்வேட்டில் திருவாதவூரர் சொல்லிய இந்த திருவாசகம் பொன்னம்பலத்திலே நடனமாடுகின்ற அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்தாகும் என்றும் எழுதிச் சிற்றம்பலத்தின் வாசற்படியில் வைத்து மறைந்தான். மறுநாள் பூசை செய்ய வந்தவர்கள் அந்த ஏட்டினையும் அதிலுள்ள பாடல்களையும் ஈசனிட்ட கையெழுத்தையும் பார்த்து அதிசயித்து உடனே மாணிக்கவாசகரை அழைத்து வந்து இதன் பொருளை கேட்டார்கள். அவர் இத்தமிழ் நூலுக்கு பொருள் இவர் தாம் என்று அம்பலவாணரை காட்டி அவரும் அந்த திருச்சபையிலேயே மறைந்தார். மாணிக்கவாசகர் இவ்வாறு அம்பலத்தில் மறைந்ததைக் கண்ட அடியார்களும் பிறரும் மனமுருகி தொழுது அதிசயித்து மகிழ்ந்து நின்றார்கள். வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள். இவர் இறைவனிடம் தமது 32 வயதிலேயே அடைக்கலம் ஆனார். நமக்கு திருவாசகம் எனும் தேனை கொடுத்து சென்றிருக்கிறார். அனைவரும் அதை அருந்தி இன்புற்று வாழ்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து இன்னொரு நல்ல கதையுடன் பார்ப்போம். ஓம் நம சிவாய நம.